வேலை நடக்குது ஆனா மனசு நிக்குது. இது சோம்பேறித்தனம் இல்ல. ஃபங்க்ஷனல் ஃப்ரீஸ். ஃபங்க்ஷனல் ஃப்ரீஸ் சைக்காலஜி ட்ரெண்ட் 2026. நர்வஸ் சிஸ்டம் பர்ன் அவுட் ரிகவரி. தமிழ். காலையில் எழுகிறீர்கள், அலுவலகம் செல்கிறீர்கள், மீட்டிங்கில் பேசுகிறீர்கள், கேட்கப்பட்ட வேலைகளை கச்சிதமாக முடித்துக் கொடுக்கிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் எதையுமே உணரவில்லை. ஏதோ ஒரு ரோபோ இயங்குவது போல உணர்ச்சிகள் மரத்துப் போய் எந்திரத்தனமாக செயல்படுகிறீர்களா? எனக்கு என்ன ஆச்சு, ஏன் எதிலும் ஆர்வமில்லை என்று உங்களை குழப்பும் இந்த நிலைக்கு பெயர்தான் ஃபங்க்ஷனல் ஃப்ரீஸ். இதுதான் 2026 இன் புதிய பர்ன் அவுட். அது என்ன ஃபங்க்ஷனல் ஃப்ரீஸ்? பொதுவாக மன அழுத்தம் அதிகமானால் நாம் சோர்ந்து போய் முடங்கி விடுவோம், பர்ன் அவுட். ஆனால் இந்த ஃபங்க்ஷனல் ஃப்ரீஸ் விசித்திரமானது. வெளி உலகத்திற்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவது போல தெரியும், ஆனால் உங்கள் நரம்பு மண்டலம் அதிகப்படியான அழுத்தத்தால் உறைந்து போயிருக்கும். கார் என்ஜின் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் கியர் மட்டும் நியூட்ரலில் இருப்பதால் வண்டி நகராது. அதுபோன்ற நிலைதான் இது. அறிகுறிகள்: ஜம்பிங், அதாவது ப்ரோக்ரஸ்டினேஷன், முக்கியமான வேலையை செய்யாமல் தேவையில்லாத ரீல்ஸ் பார்ப்பது அல்லது வீட்டை சுத்தம் செய்வது. உணர்வின்மை, சந்தோஷம் துக்கம் என எதையுமே பெரிதாக உணர மாட்டீர்கள், எப்படியோ போகட்டும் என்ற விரக்தி நிலை. தனிமை, நண்பர்களுடன் பேச தோன்றும், ஆனால் மெசேஜ் டைப் செய்யக்கூட விரல் வராது. ஏன் இப்படி நடக்கிறது? நமது மூளை ஆபத்தை உணரும்போது சண்டையிடு அல்லது தப்பி ஓடு என்ற நிலைக்கு செல்லும். அந்த ஆபத்து, அதாவது அலுவலக பிரஷர் அல்லது குடும்ப சிக்கல், நீண்ட நாட்கள் தொடரும்போது மூளை தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள ஷட் டவுன் நிலைக்கு செல்கிறது. இதுவே உறைநிலை. இதை உருக்குவது எப்படி? இந்த உறைந்த நிலையிலிருந்து வெளியேற இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நீங்களே வற்புறுத்தாதீர்கள். அது இன்னும் மோசமாக்கும். நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த சில எளிய வழிகள். உடலை அசைத்தல், ஷேக் இட் ஆஃப். நாய் அல்லது விலங்குகள் ஆபத்து நீங்கியதும் உடலை உதறுவதை பார்த்திருப்போம். அதேபோல கைகால்களை நன்றாக உதருங்கள். இது தேங்கியுள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை வெளியேற்றும். குளிர்ந்த நீர், முகத்தில் குளிர்ந்த நீரை தெளிப்பது அல்லது ஒரு ஐஸ்கட்டியை கையில் பிடிப்பது உங்கள் நரம்புகளை விழிப்படைய செய்யும். ஒலி எழுப்புதல், ஹம்மிங். உங்களுக்கு பிடித்த பாடலை மெல்லிய குரலில் முணுமுணுப்பது வாகஸ் நரம்பை, வேகஸ் நர்வை தூண்டி மனதை லேசாக்கும். நீங்கள் சோம்பேறி அல்ல, உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆக நேரம் கேட்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே திட்டிக் கொள்வதை நிறுத்தினாலே பாதி ஃப்ரீஸ் உருகிவிடும்.